நேயர்களுக்கு வணக்கம். வரலாற்றுல கால்பதிக்க வேண்டிய தாவேகா அந்த வாய்ப்பை இழந்திருக்கிறாங்களா இல்ல வேணும்னே விட்டு கொடுத்திருக்கிறாங்களா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி நம்ம மத்தியில இருக்கு. ராஜ்யசபா எம்பி இடைத்தேர்தலுக்கு வேட்பு மனு தாக்கல் அப்படின்றது அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. தாவேகா கிட்ட 108 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த வாய்ப்பை அவங்க பயன்படுத்தி ராஜ்யசபா எம்பியா முதல் முறையா தாவேகா சார்பா ஒருத்தர் போவாங்க அப்படின்னு தான் எல்லாராலும் பேசப்பட்டது. அது யாராவ இருக்கும் அப்படின்ற ஒரு அரசல் புரசலான வேட்பாளர் பட்டியெல்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனா யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு காங்கிரஸுக்கு இந்த வாய்ப்பை விட்டு கொடுத்துருக்கு தாவேகா. ஏன், எதுக்கு அப்படின்றதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். குறிப்பா மயிலம் தொகுதியில அதிமுக சார்பா போட்டியிட்டு வென்றவர் தான் சி.வி. சண்முகம். ராஜ்யசபா எம்பியா இருந்த சி.வி. சண்முகம் ஜெயிச்சதுனால அவரு ரெண்டுல ஒரு பதவி என்ன பண்ணணும், வகிக்கணும். ஒரு ஆளு ஒரு பதவி தான் வகிக்கணும் அப்படின்றது அரசியல் சாசன சட்டமா இருக்கு. ஒன்னு எம்பியா இருங்க இல்ல எம்எல்ஏவா இருங்க, ரெண்டுமா இருக்க முடியாது அப்படின்றதுனால நான் எம்எல்ஏவே இருந்துக்கிறேன், எம்பி எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதிரடியா டெல்லிக்கு போய் என்ன பண்ணாரு, தன்னுடைய எம்பி பதவி என்ன பண்ணாரு, ராஜினாமா பண்ணிட்டு வந்தார். சோ இதனால யாருப்பா அங்க எம்பியா போவா அப்படின்னா திமுக தரப்புல இருந்தா இல்ல அதிமுக தரப்புல இருந்தா கிடையாது. அதிகப்படியான எம்எல்ஏக்கள் வைத்திருக்கிற தாவேகா சைடுல இருந்து ஒருத்தர் தான் என்ன பண்ண போறாங்க, எம்பியா போறாங்க. சோ ஆல்ரெடி தமிழ்நாடு சட்டமன்றத்துல ஒரு வரலாற்றை படைச்சிருக்கிறாங்க தாவேகா. ஏன்னா இதுவரைக்கும் எந்த ஒரு அரசியல் கட்சி இந்த அளவுக்கு ஒரு ஆட்சியை பிடிச்சிருக்கிறாங்களா அப்படின்னா கிடையாது. எம்ஜிஆருக்கே இது இல்லை அப்படின்றத விஜய் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு, குறிப்பிட்டிருக்கிறார். சோ அந்த அளவுக்கு ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு விஷயத்தை விஜய் அவர்கள் பெற்றிருக்கிறாரு. கட்சி ஆரம்பிச்ச உடனேயே அவர் என்ன பண்ணியிருக்காரு, சிஎம்மா உட்கார்ந்து இருக்கிறாரு. சோ இது மாத்திரம் இல்லாம அதிகப்படியான இடத்துல அவர் ஜெயிச்சிருக்கிறார். ஒரு கட்சி எந்த அளவுக்கு பின்புலம் இல்லாம யார் எவங்க தெரியாம எம்எல்ஏ ஆகி என்ன பண்ணிருக்கிறாங்க, அமைச்சர்களா வந்திருக்கிறாங்க. பல விஷயம் சாதனைகளை தாவேகா சட்டமன்றத்துல பதிச்சிருக்கு. சோ அந்த வகையில நாடாளுமன்றத்திலையும் இவங்களுடைய கால் பதிக்கும் அப்படின்னு தான் பேசப்பட்டது. அதனால ராஜ்யசபா எம்பியா தாவேகாவில இருந்து ஒருத்தர் போறாங்கப்பா, அதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை அப்படின்றதுதான் பேசப்பட்டிருந்தது. ஆனா கூட்டணிக்குள்ள இருக்கிற, கூட்டணி ஆட்சியில் இருக்கிற காங்கிரஸுக்கு அந்த இடத்தை விட்டு கொடுக்கிறதுன காரணம் என்ன அப்படின்ற ஒரு இருக்குல்ல, இதுல ரெண்டு விதமா பேசப்படுது. ஒன்னு, பிரவீன் சக்கரவர்த்தி இருக்கிறார்ல, இவருக்கு அந்த ராஜ்யசபா எம்பி சீட்டை ஒதுக்குறதுக்கு விஜய் அவர்கள் தானாக முன் வந்தார் அப்படின்னு தான் பேசப்பட்டது. அதனாலதான் தாவேகா என்ன பண்ணுச்சு, காங்கிரஸுக்கு இந்த சீட்டை விட்டு கொடுத்துச்சு அப்படின்னு கூட சொல்றாங்க. ஏன்னா இந்த பிரவீன் சக்கரவர்த்தி அப்படின்றவரு தேர்தலுக்கு முன்பாகவே காங்கிரஸ் தாவேகா கூட்டணி அப்படின்றத இந்த உறவு முறை என்ன பண்ணாரு, எந்த அளவுக்கு இணைக்கணுமோ அந்த அளவுக்கு இணைந்தார். இவர் இருக்கிறது என்னவோ காங்கிரஸ் தான், ஆனா விசுவாசம் புல்லா விஜய்க்கு அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் பேசப்பட்டிருந்தது. ஏன்னா காங்கிரஸ்ல இருந்து கொண்டு விஜய்க்கு வேலை பார்க்கிறாருப்பா இவரு அப்படின்னு தான் பேசப்பட்டது. அரசியல் வீகரும் கூட இவரு. சோ அப்படி இருக்கும் பொழுது இந்த கூட்டணி இணையணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் விரும்பினது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரவீன் சக்கரவர்த்தி தான். அவர் தான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாரு, கொளுத்தி போட்டதே. சோ அப்படி இருக்கும்பொழுது அந்த கொளுத்தி போட்ட தீ தான் மாணிக்கம் தாகூர், ஜோதிமணி அப்படின்னு எல்லார்கிட்டையும் என்ன பண்ணுச்சு, பரவுச்சு. சோ இப்படி இருக்கும் பொழுது இந்த கூட்டணியே இணையக்கூடாது, ஏன் திமுக கூட்டணி இருந்து பிரிஞ்சு தாவேகா கூட கூட்டணி வைக்க கூடாது அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா பிரவீன் சக்கரவர்த்தி தான். விஜயினுடைய தூண்டுதலின் பேர்ல சொன்னாரு அப்படின்ற ஒரு தகவலும் இங்க முன்வைக்கப்படுது. சோ அப்படி பார்க்கும்போது இந்த பாலத்துக்கு ரொம்ப உறவாக இருந்தது பிரவீன் சக்கரவர்த்தி தான் அப்படின்றதுல எந்த வித மாற்று கருத்துல. அதுக்கப்புறம் திமுக கூட்டணி கூடயே இவங்க என்ன பண்ணாங்க, நீடிச்சாங்க, தேர்தலில் நின்னாங்க, 5 இடத்துல ஜெயிச்சாங்க அப்படின்றதுல வேற கதை வச்சுக்கலாம். தேர்தலுக்கு பிறகு திமுக கூட்டணிக்குள்ள இருக்கிறத விட காங்கிரஸ் என்ன பண்ணலாம், தாவேகாவுக்கு கூட்டணி ஆதரவு தெரிவிச்சு கூட்டணி வச்சு அமைச்சரவையில இடம்பெற்று 60 ஆண்டுகள் வரலாற்று என்ன பண்ணலாம், உடைச்சிடலாம், பிரேக்கை உடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா பிரவீன் சக்கரவர்த்தி தான் முதல்ல என்ன பண்ணாரு, தாவேகா கூட பேசி திமுக கூட்டணியிலிருந்து விலகி நம்ம தாவேகாவுக்கு போகலாம் அப்படின்ற எல்லா வேலையும் முழு மூச்சோடு என்ன பண்ணாரு, பிரவீன் சக்கரவர்த்தி தான் என்ன பண்ணாரு, செஞ்சாரு. சோ இதற்கு நன்றியா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் விஜய் அவர்கள் பிரவீன் சக்கரவர்த்தியை முன்னிறுத்தி இந்த மாநிலங்களவை எம்பி சீட்டை நாங்க விட்டு கொடுக்கிறோம் காங்கிரசுக்கு அப்படின்னு பேசப்பட்டது. இதற்காக ப. சிதம்பரம் போய் பேசுறாரு, கிரீஷ் சோடங்கர் வந்து பேசுறாரு, பல தரப்பட்ட விஷயங்கள் வந்து பேசப்படுது. குறிப்பா இதுல மாநில தலைவரா இருக்கிற செல்வ பெருந்தகை அவர்களும் இங்க வந்து மாநிலங்களவை எம்பியா போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா மாநில தலைவரா அவரை மாத்திட்டு மாணிக்கம் தாகூரை கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் செல்வ பெருந்தகைக்கு ஒரு ஹானர் பண்ணணும் அப்படின்றதுனால மாநிலங்களவை எம்பியா கொடுத்துடலாம் அப்படின்ற ஒரு டாக்கும் காங்கிரஸ் வட்டாரத்துல
பரவிட்டு தான் இருக்குது. சோ இப்படியா இருக்கும் பொழுதுதான் பிரவீன் சக்கரவர்த்தியை இங்க கொண்டு வந்துடலாம் அப்படின்னு விஜய் அவர்கள் பிளான் போட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது. ரெண்டாவது விஷயமா, ஏன் தாவேக்கா காங்கிரஸுக்கு இந்த ராஜ்யசபா சீட்டு விட்டு கொடுக்கணும்? ஏன்னா இவங்களுக்குள்ள இருக்கிற இந்த உறவுமுறையில லைட்டா விரிசல் வந்தது. இந்த விரிசல் தமிழ்நாடு மாநில காங்கிரஸ்ல இருந்து வரல, டெல்லி காங்கிரஸ்ல இருந்து வந்ததுனால அவங்கள திருப்திப்படுத்தணும், நான் உண்மையாதாங்க இருப்பேன் காங்கிரஸுக்கு, என்ன நம்பலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த விஜய் அவர்கள் உறுதிப்படுத்துற விதமா தான் காங்கிரஸுக்கு விட்டு கொடுத்தார் அப்படின்னு பேசப்படுது. ஏன்னா டெல்லியில இருக்கிற ராகுல் காந்தியோட அம்மாவும் தங்கையும் ராகுல் காந்திய விமர்சனம் செய்ததாகவும் அவர்கள் இந்த லெப்ட் ரைட் வாங்கினதுனால ஏன் தாவேக்கா கூட கூட்டணி வச்சிங்க அப்படின்னு கடுமையா கடிந்து கொண்டதுனாலதான் இந்த தாவேக்கா காங்கிரஸுக்கு எம்பி சீட்டை விட்டு கொடுத்தது. இப்போ காங்கிரஸ் பலம் ராஜ்யசபா மாநிலங்களவையில உயரும் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஏற்கனவே திமுக கூட்டணியில இருந்து ஒரு ராஜ்யசபா எம்பி வாங்கினாங்க. இப்ப தாவேக்கா கூட்டணிக்கு வந்துட்டு ஒரு ராஜ்யசபா, இவங்களால தாங்க பயங்கரமா யோசிச்சு செயல்பட முடியுது. அப்படி ஒரு பாலிடிக்ஸை என்ன பண்றாங்க, காங்கிரஸ் ஒரு யுக்தியை செயல்படுறாங்க. ஒரே மாசத்துல 2 ராஜ்யசபா எம்பி, உங்களால நம்ப முடியுமா? தேர்தலுக்கு முன்பாக ஒரு ராஜ்யசபா எம்பி, தேர்தலுக்கு பிறகு ஒரு ராஜ்யசபா எம்பி அப்படின்னு திமுக பக்கம் ஒரு குத்து, தாவேக்கா பக்கம் ஒரு குத்து அப்படின்ற மாதிரி தான் காங்கிரஸ் இரட்டை நாடகம் போட்டு காங்கிரஸ் திமுக கிட்ட இருந்து ஒரு ராஜ்யசபா எம்பி வாங்கிருச்சு, தாவேக்கா கிட்ட இருந்து ஒரு ராஜ்யசபா எம்பி சீட் வாங்கிருச்சு அப்படின்னு இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. சோ இப்படி இருக்கும்போதுதான் காங்கிரஸ் டபுள் கேம் ஆடி எப்படி எடுத்துட்டாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் அரசியல் வட்டாரத்துல முன்வைக்கப்படுறாங்க. சோ இதெல்லாம் காங்கிரஸ் மேலிடத்துல இருந்து நமக்கு ஆப்போசிஷனா நிறைய விஷயங்கள் வருது. அதுவும் சோனியா காந்தி கிட்ட இருந்து பிரியங்கா காந்தி கிட்ட இருந்து வருது. இதை எப்படி சமாளிக்கிறது, எப்படி ஹேண்டில் பண்றதுனாலதான் விஜய் அவர்கள் இதை சமாளிக்கிற விதமா காங்கிரஸுக்கு இந்த ராஜ்யசபா எம்பி சீட்டை விட்டு கொடுத்தார் அப்படின்னு பேசப்படுது. ஆனா இதுல விஜயனுடைய ராஜதந்திரத்தை நீங்க என்ன பண்ணணும், நல்லா யோசிச்சு பார்க்கணும். ஒரு சீட்டுக்காக காங்கிரஸ அவங்க மோதல்ல விஜய் அவர்கள் விரும்பவே இல்லை. இந்த ஒரு சீட்டை கொடுத்துட்டு இனி வரும் காலங்கள்ல 5-6 ராஜ்யசபா எம்பி தேர்தல் வரப்போகுது. அப்படி வரும் பட்சத்துல 5 எம்பி 6 எம்பி அப்படின்னு வரும்போது முழுக்க முழுக்க தாவேக்கா நிர்வாகிகளை அனுப்பி நாடாளுமன்றத்துல தாவேக்காவின் குரல் 1 இல்ல 5-6 எம்பிகள் அப்படின்ற ரேஞ்சில் ஒலிக்க வைக்கணும் அப்படின்னு தான் விஜய் அவர்கள் ராஜதந்திரமா இந்த ஒரு எம்பி சீட்டை காங்கிரஸுக்கு விட்டு கொடுத்துட்டாங்க. உதாரணத்துக்கு ஒன்றும் கிடையாது, விஜய் அவர்கள் அடுத்த ஆண்டு நடக்க போகிற ராஜ்யசபா எம்பில ஒரு 5-6 ராஜ்யசபா எம்பி அப்படின்னு வரும் பொழுது அதுல காங்கிரஸ் உள்ள வரும், மற்ற கட்சியில உள்ள வருவாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஒரு நெருக்கடியில நம்ம மாட்டிப்போம். இப்போ ஒரு எம்பி நம்ம உள்ள போறது நல்லா இருக்குமா, இல்ல 6 எம்பி உள்ள போறது நல்லா இருக்குமா தாவேக்காவுக்கு அப்படின்னு யோசிச்சுதான் விஜய் அவர்கள் ராஜதந்திரமா இந்த ஒரு எம்பி சீட்டை காங்கிரஸுக்கு விட்டு கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு தாவேக்கா வட்டாரத்துல என்ன பண்றாங்க, பேசிக்கிறாங்க. எங்க தலைவருடைய ராஜதந்திரம் உங்களுக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொல்லப்படுது. எப்படியா இருந்தாலும் இப்போ காங்கிரஸினுடைய அந்த எண்ணிக்கை இருக்குல்ல, அது கொஞ்சம் உயர்ந்து இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ பிரவீன் சக்கரவர்த்தி வருவாரா இல்ல செல்வ பெருந்தகை வருவாரா அப்படின்ற ஒரு பெரிய கேள்விதான் காங்கிரஸ்குள்ள வட்டாரத்துல பேசப்படுது. விஜய் அவர்கள் என்னவோ, நாங்க உங்களுக்கு கொடுத்துட்டோம், நீங்க என்ன வேணா பண்ணிக்கங்க, நீங்க யார வேணா அனுப்புங்க, ஆனா நாங்க என்ன பண்ணோம், சொன்ன மாதிரியே என்ன பண்ணிட்டோம், கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் தரப்புல இருந்து என்ன பண்றாங்க சொல்றாங்க. ஆனா இப்போ காங்கிரஸுக்குள்ள சில சண்டைகள் போயிட்டு இருக்கு. நான் வரேன் நீ போ, நான் வரேன் நீ போ அப்படின்ற ஒரு சண்டை வந்துட்டு இருக்கு. யாருக்கு கொடுக்கப்படும் ராஜ்யசபா எம்பி, ஒன்னு பிரவீன் சக்கரவர்த்திகா இல்ல செல்வ பெருந்தகைக்கா அப்படின்ற ஒரு விவாத பொருள் தான் காங்கிரஸ்ல பயங்கரமா இருந்திருக்கு. சோ விஜய் அவர்கள் சும்மாலாம் விட்டு கொடுக்கல. ஏன்னா விஜய் நினைச்சிருந்தா 108 எம்எல்ஏகள் இருந்தாங்க, இது ஒரு பெரிய சாதனை. ஒரு முதல் முறையா ராஜ்யசபா எம்பி இங்க சட்டமன்றத்துல கால் பதித்து போல அதே வேகத்துல நாடாளுமன்றத்துல என்ன பண்ணலாம், கால் பதிக்கலாம். அப்படி இருக்கிற வாய்ப்பை விஜய் அவர்கள் விட்டு கொடுக்கிறாருன்னா இதுல 1000 பின்னாடி நகர்வுகள் இருக்கு, அரசியல் நகர்வுகள். விஜய் அவர்கள் ஒரு அடியை தவறுனா 2-3 அடி எடுத்து முன்னாடி வைக்க போறாரு அப்படின்னு தான் தாவேக்கா வட்டாரங்கள் சொல்லப்படுது. சோ காங்கிரஸை அவங்க என்ன பண்ணல, வெளியேறத விரும்பல. ஏற்கனவே மேலிடத்துல கொஞ்சம் மோதல் இருக்குது. சோ அதுவும் இல்லாம இந்த ராஜ்யசபா எம்பி விட்டு கொடுக்காம இருந்தா இன்னும் மோதல் வெடிச்சிருமோ அப்படின்ற ஒரு பயம் விஜய்க்கு இருக்குது. அதனாலதான் இதை சமாளிக்கணும் அப்படின்றதுதான். ஒரு சீட்டு தானே, ஒரு சீட்டை கொடுத்துட்டா அவங்க அமைதியாயிடுவாங்க. அடுத்து வரப்போற எம்பி தேர்தல் அவங்க என்ன பண்ண முடியாது, கப்புச்சு இருக்கணும். அங்கெல்லாம் கேள்வியில அங்க என்ன பண்ண கூடாது, எனக்கு கூட உனக்கு கூடன்னு கேட்க கூடாது, கம்முன்னு உங்களுக்கு கொடுத்தாச்சுல போயிருங்க, இதுக்கப்புறம் நாங்க 6 பேர் உள்ள வருவோம்,
உள்ள வந்து எங்களுடைய ஸ்ட்ராங்கான ஒரு கருத்தை முன்வைப்போம் அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் விஜய் அவர்கள் இந்த தடவை என்ன பண்ணிருக்காரு, விட்டு கொடுத்திருக்காரு. இது காங்கிரஸுக்கு ஜாக்பாட் அடித்தது அப்படிதான் சொல்லணும். ஏன்னா திமுக கட்டையும் வாங்கியாச்சு, தாவேக கட்டையும் வாங்கியாச்சு, இன்னும் யாருப்பா இருக்கிறா, அதிமுக தானே, எங்கப்பா இருக்கிறாங்க அதிமுக தேடுங்கப்பா அப்படின்னு போறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குதா கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. அரசியல் வட்டாரத்தில் காங்கிரஸ் ஒரு பேசும் பொருளா இருக்குது அப்படின்னு தான் பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. சோ விஜய் அவர்கள் காங்கிரஸுக்கு இந்த ராஜ்யசபா எம்பி சீட்டு கொடுத்ததை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.